ஹாய் ரோட் சைடில் கிடைக்கிற சில்லி சிக்கனை வீட்டில் எப்படி செய்து பார்க்கலாமா? அதனால் அதே டேஸ்ட்டோட 1/2 கிலோ சிக்கனில் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ½ லெமன் யூஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் திக்கான தயிர், ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, அப்புறம் தேவையான கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஆயில், அப்புறம் கடையில் கிடைக்கிற சிக்கன் 65 மசாலா ஒரு கெபாப் மசாலான்னு கிடைக்கும், அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மேரினேட் பண்ணுங்கள். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சில்லி சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மேரினேட் பண்ணி இப்போது ஒரு பேனில் நம்ம இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா சாஃப்டாக பொரிங்க, நல்லா சிக்கனை ஹார்டாக பொரிச்சிடாதீங்க, அப்போ தான் சில்லி சிக்கனுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 பூண்டு நல்லா ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் ஒரு ஆனியனை நான் எடுத்திருக்கேன், அதில் நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா ஹை ஃப்ளேமில் நீங்கள் வதக்கியிருக்கணும், க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஹை ஃப்ளேமில் நீங்கள் வதக்குங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொரிச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கிட்டு எல்லா பக்கமும் டாஸ் ஆகிற மாதிரி, சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். அது ஒரு நல்லா க்ரீமியாக இருக்கும் அது டெக்ஸ்டர். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மேலே நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இப்படி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்